ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்க இஸ்கான் கோயில் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியுங்க. இவங்களோட பிரான்ச் உலகம் முழுவதும் இருக்குங்க. நம்ம சென்னையில் இருக்கிற இஸ்கான் டெம்பிளோட பிரான்ச் சென்னையில் இருக்கிறவங்க அவங்களோட ஏகாதேசி திருவிழாவுக்காக தான் அமைந்த கரையில் நடக்குதுங்க. அந்த விழாவில் நாம் கலந்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த விழாவில் கலந்துக்கோங்க.
அவங்க வீட்டுக்காரெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுருக்காங்க. சரி, நம்ம தான் கர்நாடகா சங்கீதம் தான் கற்றுக்கல, நமக்கு ஒன்றும் வராது. அவங்க கற்றுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளும் பார்க்கலாம். சந்தோஷம் என் கையில் தான் இருக்கிறது. நாளைக்கு மழை நாள் தானே அவர்கள் இலக்கம் செய்து அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. சமாத்தரா, எனக்காக என்ன நடந்தவர்களுக்கு நீ நல்ல மழையை பரிசாலிப்பாயாக. வாழ்க தேவேந்திரரே, நன்றி. வாழ்க வாழ்க. மாநிலங்கள் உங்கள் பொருளை கெடுக்காத வேண்டாம். உங்களை எதிர்த்து வேறு எதுவுமே இல்லை. சொர்க்கத்தின் அரசன் எனக்கு இல்லாத சக்தியா? தேவேந்திரா, நீ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றாய். நீ ஜெயித்து கொண்டிருப்பது உன்னுடைய கடமை. பகவான் விஷ்ணுவின் ஆணையத்தான் நீ நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றாய். பாராட்டு புகழ் என்ற மம்மதை உன் தலைக்கு ஏறிவிட்டது. உமது தலைகணம் உன்னை மண்ணோடு மண்ணாக்கிவிடும். கலாச்சாரம் என்கிற பேர்ல நாம எதை வேணாலும் செய்யலாமா? பகவான் விஷ்ணு தான் தேவேந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார். நம்ம கிருஷ்ணன் சொல்றது சரிதாங்க. அனைத்து தேவர்களும் விஷ்ணுவின் ஆணைப்படி தானே நடக்கிறாங்க. வேதங்களில் கூட இந்திரனுக்கு யக்னம் ஒன்றும் சொல்லவே இல்லை. நாம் மாடு மேய்ப்பவர்கள். நம்முடைய சொத்து இந்த மாடுகள் தான். அவை இந்த கோவர்தன மலையை தான் உணவுக்காக நம்பி இருக்கின்றன. நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது இந்த மலை தான். ஆகையால் நாம் யாகம் நடத்த வேண்டியது கோவர்தனகிரிக்கு தான், இந்திரனுக்கு இல்லை. அனைத்தும் இந்திரனால் கிடைப்பதில்லை, கோவர்த்தன மலையால் தான் கிடைக்கிறது. அதனால் நண்பர்களே, நமது அனைத்து புதிகளையும் கோவர்த்தன மலைக்கு அழைத்து அதை சந்தோஷப்படுத்துவோம். வா சம்பர்த்தகா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறாய். என்னை வணங்குபவர்கள் அளித்த பழங்களை நீயும் ருசிக்கிறாயா? இந்த சாப்பிடு. தேவேந்திரரே, நான் சொல்றது உங்களுக்கு கோபத்தை வரவழைக்கலாம். பிருந்தாவன மக்கள் தங்களுக்காக செய்ய திருவிழா நடத்திவிட்டு கோவர்த்தனகிரிக்கு திருவிழா நடத்துறாங்க. என்ன, எனக்கு செய்யும் திருவிழா நடத்திவிட்டு மன்னாலான மலைக்கு திருவிழா நடத்துகிறார்களா? இது எப்படி நடந்த சமர்த்தகா? சிறு பிள்ளையின் வார்த்தையை கேட்டு என்னை அவமதிக்க தொடங்கிவிட்டார்களா? அவர்களுக்கு புத்தி பேதத்தை விட்டதா என்ன? இப்போது அவர்களின் சீற்றத்தை சந்திக்கப் போகிறார்கள். சமர்த்தகா, ஆணையிடுங்கள் பிரபு. நீ சென்று பிருந்தாவனத்தில் வெள்ளத்தை வரவை.
அங்கு நடக்கும் திருவிழாவை அழித்துவிடு. அது மட்டுமல்லாமல் பிருந்தாவன வாசிகளுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். பிருந்தாவன மக்கள் ஒரு சிறு பிள்ளையின் பேச்சை ஏன் கேட்டோம் என்று வருத்தப்பட வேண்டும். கோபத்தால் வந்ததுதான் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. குழந்தைகள் நாம எல்லாரும் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டோம். மழையெல்லாம் மடிச்சுக்கிட்டு போகுது. கோவர்த்தன மலைய அப்படியே கையால தூக்குறான் பாருங்க. ஆடு மாடு கண்டு குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வாங்க. கொம்புகளை வைத்து மலைக்கு கீழே அப்படியே முட்டு கொடுங்க. கிருஷ்ணனால தனியாக தூக்கி நிறுத்த முடியாது. வாங்க சீக்கிரம் வாங்க. என்ன சோர்ந்து போயிருக்கிறாய்? முதலில் நீ வந்து உட்கார். விரிவாக நடந்ததை கூறு. பிருந்தாவனத்தில் ஒரு மரமாவது மிஞ்சிருக்கிறதா, இல்லை எல்லாவற்றையும் அழித்து விட்டாயா? நடக்கலாக பிருந்தாவனத்தில் மழையை புயல் உருவாக்கியிருக்கோம். இப்படி ஒரு புயலை மனிதன் கண்டதே கொள்ளலாம். அற்புதம் அற்புதம், மிக அற்புதம். அப்படி என்றால் பிருந்தாவனம் மண்ணோடு மண்ணாக இருக்குமே. நானும் அதைத்தான் கூறுகிறேன் தேவேந்திரவே. ஆனால் உண்மையை கூறுவேன். எங்களால் அந்த பாலன் கிருஷ்ணனை வெற்றி கொள்ளவே முடியவில்லை. என்ன சூறாவளியை ஏற்படுத்தும் என்னுடைய வீரர்கள் ஒரு சிறு குழந்தை தோற்றலாம். அவன் கோத மலையை தன் தோல் மீது தூக்கி நிறுத்தி பிருந்தாவனவாசிகளையும் கால்நடைகளையும் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறான். நிச்சயம் நீ ஏதோ தவறாக பார்த்திருக்கிறாய் சுமார்த்தகா. யார் அங்கே? என்னுடைய வாகனம் ஐராவதத்தை கொண்டு வாருங்கள். பிருந்தாவனத்திற்கு நானே நேராக சென்று அதன் அழிவை காணப்போகிறேன். பாருங்கள், கிருஷ்ணன் கோவர்த்தன மலையை ஒரு வேளை தூக்கி கொண்டு மற்றொரு கையால் புல்லாமல் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அனைத்து மக்களும் கால்நடைகளும் ஆனந்தத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிருஷ்ணன் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா? இந்திரனை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்று இப்போது அவர்கள் பாடம் பெற்றுக் கொடுக்கிறேன். பாருங்கள், கிருஷ்ணன் தன் புல்லாங்குழலில் காட்டினால் ஐராவதத்தையும் தேவேந்திரனையும் எடுத்து மண்ணோடு மண்ணால் சாய்க்கிறான். மழை வெள்ளம் குறைந்து வடிய தொடங்குகிறது. செடிகளும் மரங்களும் பிழைத்து எழுந்து நிற்கின்றன. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. கிருஷ்ணன் நம் எல்லோரையும் காப்பாற்றி விட்டான். ஆமாம், கிருஷ்ணன் நம் பிருந்தாவனத்தையும் காப்பாற்றி விட்டான். தேவேந்திரா, உங்களுக்கு என் மீது இவ்வளவு பாசமா? உங்களை கோபப்படுத்திய பிறகும் என்னை காண வருவீர்களா என்ன? இல்லை கிருஷ்ணா, நான் தான் உங்களை கோபப்படுத்தி விட்டேன். எனக்குள் இருக்கும் சக்தி தாங்கள் அளித்ததுதான் என்பதை மறந்துவிட்டேன். நான் பெரும் தவறு செய்துவிட்டேன் கிருஷ்ணா. நான் என்றும் ஒரு சேவகன் தான். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் கிருஷ்ணா. தேவேந்திரா, சக்தியும் அறியாமையும் உன் கண்களை மறைத்து விட்டன. ஆகையால்தான் இதை செய்து நான் உங்களுக்கு மறுபடியும் புரிய வைத்தேன். இதையே எனது மன்னிப்பாக கருதலாம்.
காய்ச்சின பாலும் தரே கற்கண்டு சீனி தரே காய்ச்சின பாலும் தரே கற்கண்டு சீனி தரே கை நிறைய வெண்ணெய் தரே கையிலே போக வேண்டாம் கை நிறைய வெண்ணெய் தரே கையிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. யாருமே எடுக்கல, எனக்கு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. எல்லாரும் எடுத்தாச்சு. அவங்க பாடுறத கேட்கக்கூடாது, நீங்க பாடுறதான் கேட்கணும். சரியா? எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாடுறது நம்ம பாட்டு திறமையை காமிக்கிறதுக்காக இல்லை, சேவிக்கிறது தான் சொல்றோம். திருப்பாவை சேவிக்கிறது தான் சொல்றோம். ஆண்டாள மனசுல நினைச்சு அவங்க என்ன பாவத்தில் பண்ணாங்களோ நாமளும் அதே பாவத்தில் பண்ணோம். எல்லாருக்குள்ள இடையில தயவு செய்து வேற யாரும் பேசாது. ஒருத்தர் பேசிட்டு இருக்க வேண்டாம். குழந்தைகள்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, டிஸ்டர்பாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. பெற்றோர் ரொம்ப பொறுப்பு. அங்கேயும் யாரும் நகலக்கூடாது, போகக்கூடாது. எங்களா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தோம். ஹரே கிருஷ்ணா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீரட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் பூர்வில் கொடு தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவார். நாராயணனே நமக்கே வரை தருவார். பாரோர் புகழ படிந்தெலோரெம்பாவாய். பாரோர் புகழ படிந்தெலோரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோமோ ஐயமும் பீச்சையும் அதனையும் கை காட்டி ஐயமும் பீச்சையும் அதனையும் கை காட்டி உயுமரெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். ஆழியுள் பூத்து முகந்து கொண்டான் தேடி ஊழி முதல்வன் உருவம் புனை கருத்து ஊழி முதல்வன் உருவம் புனை கருத்து
நம்மளா போய் கறந்தா மாடு பால் கொடுக்காது. யாருக்கு கொடுக்கும்? கண்ணுக்குட்டி இருந்தால் கொடுக்கணும். உண்மைதானே? அந்த மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, ஜெகநாதர், நீங்க ஜெகநாதர் கோயில் யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஜெகநாதர் நிறைய பேர் போயிருக்கீங்க. அங்க ஒரு வித்தியாசமான முறையை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லாம் நேரம் ஜெகநாதரை பார்க்க போக மாட்டாங்க. கருட ஸ்தம்பத்தை கட்டி பிடிச்சு அப்படியே எட்டி பார்ப்பாங்க ஜெகநாதர். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்கன்னு இல்லையா? மற்றவங்க செஞ்சதை பார்த்துருக்கீங்களா? மிஸ் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன் நிறைய பேர். யாருக்கும் புரியல. அடுத்த தடவை போனால் கவனிங்க. அந்த உள்ளூர் வாசிகள்லாம் கருட ஸ்தம்பத்தை கட்டி பிடிச்சு அப்படியே எட்டி பார்ப்பாங்க ஜெகநாதர். அதனால் நம்மளை பகவான் பார்ப்பாரா? பார்க்க மாட்டேன். யாரை பார்ப்பா? தூய பக்தர் கருடரை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால கருட ஸ்தம்பத்தை பிடிச்சிக்கிட்டு பகவானை பார்க்கறதுல கருடனை பார்க்குற சாக்கில் பகவான் நம்மளை பார்த்துருவாங்க. அதுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன சம்பந்தம் ஏதாவது இருக்கா? இப்போ நீங்க திருப்பாவையில ஒரு பாசனம் பார்க்குறீங்க. 33 அவருக்கு முன் சென்று கப்பம் வீர்க்கும் கலியே துயிலேலாய். பகவான் வந்து தன்னுடைய கலப்பட பக்தர்கள் தான் தேவர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. Hare Krishna, Hare Krishna.
கண்ணன் அவனுடைய அண்ணன் பலராமனுடன் மண்ணில் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது மண்ணை எடுத்து திட்டுவிட்டான். என்னப்பா இது, மண்ணை யாராவது சாப்பிடுவாங்களா? கண்ணன் நம்ம எல்லாருக்கும் கடவுள்னு சொல்றீங்க, அவருக்கே மண்ணை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? முழுவதுமாக கேட்பதை குறுக்கே கேள்வி கேட்காதே. இதை பலராமன் யசோதா அம்மாவிடம் சென்று சொல்லிவிட்டான். நல்லா மாட்டினாரா? வேணும் வேணும். கண்ணனோட அம்மா யசோதை அவனை அழைத்து, மண்ணை தின்றாய், எங்கே வாயை காட்டு என்று கேட்டார். அப்பொழுது வாயில் என்ன இருந்தது தெரியுமா? இது என்னப்பா கேள்வி? கண்ணா மண்ணை தான் சாப்பிட்டாரு, அப்போ வாயை திறந்தா மண்ணு தானே இருக்கும். அது நான் இல்லை, அவரு மூவருக்கும் படி அளக்கிறவராச்சே. அந்த சராசரமும் 7 உலகத்தையும் அவரோட வாயில அம்மாவுக்கு காட்டினார். அப்படியா? தினமும் மாலை கட்டி கொண்டு இருக்கிறீர்களே, அது யாருக்கு? அதோ அந்த கண்ணனுக்கு தான். இது கண்ணனுக்கு என்னோடு நித்திய பரிச்சயம். மாலையை பத்திரமாக பார்த்துக்கொள், நான் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி விடுகிறேன். சரி அப்பா, நான் பார்த்து கொள்கிறேன், நீங்க சென்று வாருங்கள். இதுப்பா, இது உனக்கு என் அப்பா கட்டிய மாலை, இதை உனக்கு தரமாட்டேன். வேண்டும் என்றால் என்னுடன் வந்து விளையாடு, அப்பொழுதுதான் தருவேன். என்ன அப்படியே இருக்கிறாய், வரமாட்டியா? இரு, உன் மாலையை நான் போட்டுக்கொள்கிறேன், அப்போதாவது வருகிறியா என்று பார்ப்போம். என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் கோதை? ஏன் அப்பா, என்னாச்சு? கண்ணனுக்கு கட்டிய மாலையை நீ எடுத்து உட்கழுத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறாய். அதுவா, கண்ணனுடன் விளையாடி கொண்டிருந்தேன் அப்பா. இத்தனை காலமாக நான் தினமும் செய்த சேவைக்கு ஊடு விளைத்து விட்டாய் கோதை. ஏன் அப்பா அப்படி சொல்கிறீர்கள்? முதலில் நீ மாலையை கழுவு. உன்னை வளர்த்ததற்கு நல்ல வெகுமதி கொடு. நான் செய்தது தவறா அப்பா? இல்லையா பிள்ளை, கடவுளுக்கு துடித்து வைத்து மாலையை நாம் அணியலாமா? அது தவறு இல்லையா? நீங்கள் தானே கூறினீர்கள் அப்பா, கண்ணன் என்னுடன் விளையாட வருவான் என்று. நான் அழைத்தேன், அவன் வரவில்லை. அதனால் அவனுக்கு தொடுத்த மாலையை நான் அடைந்தால் அதை வாங்க அவன் வருவான் என்று நினைத்தேன். உனக்கு தொடுத்து வைத்த மாலையை அவள் எடுத்து சூடி பார்த்திருக்கிறான். அவளை மன்னித்து விடுகிறான். கங்கா, இது என்ன சோதனை? கோதை செய்த அவளுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். இருந்தும் உனக்கு கோபம் தெரியவில்லையா? உனக்கு தொண்டனாக இருக்கும் தகுதியை நான் இழந்து விட்டேனா? கங்கா, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அப்பா, நீங்கள் வேண்டுமானால் இந்த மாலையை சுட்டி பாருங்களேன். கோதை, என்ன சொல்கிறாய்? கங்கா, அறியாத செய்தி, ஏதோ தெரியாமல் பேசுகிறாய். அவளை தண்டித்து விடாதே. அப்பா, நான் ஒன்று சொல்கிறேன், என் மீது கோபப்பட மாட்டீர்களே. என்ன சொல் கோதை? பகவான் குழந்தைகள் மீதுதான் அதிக அன்பை காட்டுவார்னு நீங்கள் தானே சொல்வீர்கள். ஆமாம், நான் தான் கூறினேன். அதற்கென்ன? அப்படி என்றால் நான் சூடி கொடுத்த மாலையை அவர் சூடாமல் போயிடுவாரா என்ன? என்ன சொல்கிறாய் கோதை? மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறாய். எனக்காக அப்பா, ஒரு முறை சூட்டி தான் பாருங்களேன். கங்கா, இது என்ன சோதனை? குழந்தை கூடுவதை உன் வாக்காக நாம் எடுத்துக்கொள்வதா? ஒன்றுமே புரியவில்லை. பகவான் கட்டாயமாக ஏற்றுக்கொள்வார். சரி, குடு பார்ப்போம். கங்கா, என் நேர்வு கருவி, குழந்தைகளிடம் நீ கொண்டு அன்பை புரிந்து கொள்ள இப்படி ஒரு நாடகம் ஆடினாய். இது புரியாமல் குழந்தைகள் நான் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டேன். அப்பா, பார்த்தீர்களா? நான் சொன்னது போலேயே பகவானின் மாலையை ஏற்றுக்கொண்டார். இந்த சிறு குழந்தைக்கு அருள் செய்த நீர் எனக்கு அருள் செய்ய எவ்வளவு காலமா? என் சேவலிடம் குறை கண்டாயா பெருமானே? விஷ்ணு சித்தரே, அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. குழந்தைகளிடம் நான் கொண்ட அன்பை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த லீலையை நடத்தினேன். பகவானே, என்னே
உட்காரு. நீ பூமாலை கட்டி பாமாலை பாடும் அழகை பார்த்து நான் ரசிக்காத நாளிலே உன் பக்தியை நான் முயற்சினேன். உனக்கு சேவை செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியம். இன்று முதல் இந்த உலகில் அனைவராலும் நீ பெரியாழ்வார் என்று போற்றப்படுவாய். எனக்கும் என் பக்தர்களுக்கும் நீ இன்னும் நிறைய தொண்டுகள் செய்து தக்க காலத்தில் பங்கேற்க அடைவாய். திருமாலை, கங்கா, கண்ணா, ஒரு பெருமையே பெருமை. நாள்தோறும் நீ பெருமாளை கட்டி அதை தோளில் சூடிய பிறகு எனக்கு கொண்டு வந்து சூடு. அப்பொழுதுதான் நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படியே ஆகட்டும் பகவான், உன் வாக்கின்படியே நடக்கும். என்னுடைய பாமாலைகள் நிறைய கொடுத்து பக்தி செய்வதில் ஈடுபட்டு நீரோடி வாழ வாழ்த்துகிறேன். ரங்கா, ரங்கா, அழகிட்டாய ரங்கா, உன் கீதையை யார்தான் அறிவோம். கோதை, நீ பெருமாளும் அருளை பூர்வமாக பெற்றிருக்கிறார். இதை தெரியாமல் உன்னை நான் மிகவும் கடிந்து கொண்டேன். என்னை மன்னிப்பாயா கோதை? அப்பா, என்ன வார்த்தை கூறுகிறீர்கள்? அம்மா கோதை, நீ சூட்டி கொடுத்த மாலையை ரங்கர் ஏற்கிறார் என்றால் எத்தனை பாக்கியசாமி. இன்று முதல் நீ சூடி கொடுத்த சொற்கொடியால் உண்கிறாய். எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் அப்பா. பகவான் இந்த அந்த சராசரத்தில் வாழ்கிறான். அந்த பகவானையே நான் சொல்கிறேன். அதனால் இன்று நீ ஆண்டாள் என்று அழைக்கிறேன். அப்பா, இது அனைத்தும் அந்த கார்மேக கண்ணனின் நாடகம் தானே? ஆமாம், அந்த கண்ணனின் கபடத்தை யார் அறிவார்? ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வண்ண பாலன வண்ணத்துன் பாஞ்சஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டி செய்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரெம்பவாய் ஆலி நிலையாய் அருளேலோரெம்பவாய். நின்றந்த மயிலொன்று தாளங்கள் போட கண்டந்த வண்டொன்று ரீங்காரம்
ஹரே கிருஷ்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எங்களோட சேர்ந்து சுவாமி கும்பிட்ருப்பீங்க. ஆரத்தி நடக்குது பாருங்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆரத்தி நடக்குது. நீங்களும் பார்த்து இறைவனோட அருளை பெற்றுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் பண்ண இந்த வழிபாடில் வந்து மனசு வந்து ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மனது வந்து ரொம்ப இலகியதாக அப்படியே ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மனசு. இந்த ஏகாதேசியோட சிறப்பு வந்து அனைவருக்கும் தெரியணும் அப்படின்றதும் எங்களோட விருப்பம்தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லலாம் கலந்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தமிழ் கீதா அப்படின்ற ஒரு இஸ்கான் டெம்பிளில் வந்து தமிழ் கீதான்றது ஒரு வகுப்பு நடத்துகிறாங்கங்க. அதில் வந்து 18 நாள் வந்து ஆன்லைனில் கிளாஸ் நடக்குது. ஃப்ரீயாக தாங்க. ஒரு 1/2 hour நம்ம அந்த 18 நாள் நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நிறைய நமக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து நமக்கு தமிழ் கீதா அவங்க வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்க. நம்மளுடைய மகாபாரதம் இது எல்லாத்தையும் வந்து நமக்கு பகவத்கீதை எல்லாத்தையும் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஸ்லோகத்துக்கும் நமக்கு அழகாக விளக்கங்கள் சொல்லி நம்மளை அப்படியே அந்த ஆன்மீக இதில் நம்மளை லயித்து கொண்டு போயிடுறாங்கங்க. அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து அட்வான்ஸ் கிளாஸ், அதில் நல்லா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா அட்வான்ஸ் கிளாஸ்க்குன்னு நமக்கு ஒரு அப்கிரேட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருக்கு இதை மாதிரி இந்த பக்தியில் நம்ம மனதை செலுத்தணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி அந்த கிளாஸை அட்டன் பண்ணிக்கோங்க. இறையருளை பெற்று சந்தோஷமாக என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேங்க. நன்றி, வணக்கம். Hare Krishna.